சாரணக்கீரை விதை போட்டு முளைச்ச கீரைங்க டப்பில். இப்படித்தாங்க இலவும் கீரை பாருங்கள். பருப்பில் போட்டு கடைஞ்சா இல்லை வெறும் கீரை தக்காளி போட்டு கடைஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. இப்படி பறித்து இப்படி தண்ணியில் அலசிட்டா க்ளீனாக இருக்குங்க. இப்படியே பறித்து போட்டு மொத்தமாக காட்டுறேன். இந்த இந்த வேறு வரைக்கும் கிள்ளிடணுங்க. இந்த சிவப்பாக இருக்குது தெரியுதா, அது வரைக்கும் கிள்ளிடணும். இந்த 2 இலை கூட நம்மளுக்கு நல்லது. எந்த இலைன்னா ஃபஸ்ட்டு வருதுல்ல, இந்த இலை இதுதான் ஃபஸ்ட்டு வருது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதோட கிள்ளிடணும். இப்படி கிள்ளிட்டு இதை இந்த மாதிரி போடணும். இந்த இலையும் கூட நம்ம போடலாம். வேறு மட்டும்தான் கிள்ளி இருக்கிறேன், வேறு மிச்சம் எல்லாமே போட்டேன். பாருங்கள் இப்படி கிள்ளி இருக்கிறேன். நல்ல ஒரு இது நிறைய கிடச்சிருக்கு, ஒரு கிண்ணம் நிறைய கிடச்சிருக்கு.